இந்த மேகாலயா எத்தனை ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப நீளமான குகை, உலகத்திலேயே அதிக மழை பொழியிற இடம், ஆசியாவிலேயே ரொம்ப நீட்டஸ்ட் கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு மொத்தம் 3 ரெக்கார்டை வந்து இந்த மேகாலயா வச்சிருக்கு. ஒவ்வொரு ரோட்டுக்கும் பக்கத்திலேயே இந்த மாதிரி வந்து பேம்பு பேஸ்கெட் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்களேன், மூங்கில செஞ்ச ஒரு கூடை வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்மளோட குப்பைகளை வந்து இதுல போட்டு போயிடணும். 2006ல டிஸ்கவர் இந்தியா மேகசின் வந்து பாத்தீங்கன்னா 2006ல இந்த இடத்துக்கு வந்து ஆசியாவிலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து இந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு இந்த கிராமம் வந்து பழமையான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு 122 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்துல வந்து இந்த மாதிரி சர்ச் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த கிராமத்தை வந்து அழகாக்குதுங்க. இங்க பாருங்களேன். இன்னும் அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே இருந்தோம் தஞ்சாவூரில். இங்கே தஞ்சாவூர்லேருந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்தோம் அஸ்ஸாமுக்கு. அஸ்ஸாமில் நம்ம வந்து ஷிலாங் வந்தோம். ஷிலாங்லேருந்து இப்போ வந்து இங்கே மவுலிங் லாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சொர்க்கம் மாதிரி இருக்குங்க அந்த கிராமம். எங்கே பார்த்தாலும் ஒரே கலர்ஃபுல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன். இந்த மூங்கில் மரத்துலேருந்து பங்களாதேஷோட வியூவை வந்து பார்க்க போகிறோம். வாங்க காட்டுறேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட பங்களாதேஷ் வெறும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த இருக்குல்ல, இது வந்து பங்களாதேஷ். மவுலிங் லாங் போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து 8 கிலோமீட்டர். ஆனா நம்ம வந்து 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இருட்டு நேரத்துல எங்களுக்குமே சரியில்லை. நாங்களும் வந்து நைட் நேரத்துல வந்தோமா 3 மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து 8 கிலோமீட்டர். பங்களாதேஷுக்கும் இந்த மவுலிங் லாங்க்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாங்க வித்தியாசம். 10 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட பார்டர் இருக்கு. நல்ல காடு மாதிரி இருக்கு இந்த ஏரியா. அங்க நம்ம தங்கியிருந்தோம், ஒரு ஸ்கூல்ல அங்க தங்கியிருந்தால அந்த ஸ்கூல் வழியா அப்படியே போறோம். வாங்க அந்த வந்து இந்தியாவிலேயே, அதாவது ஏசியாவிலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ் மவுலிங் லாங் அந்த கிராமத்தை போய் பார்ப்போம். அந்த மூங்கில் மரம் வந்து அப்படியே நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ரோட்டு ஓரமா அங்கே சின்ன சின்னதாக இருந்ததா, அங்கே பாருங்களேன் பெரிய மூங்கில் மரம்லாம் இருக்கு. இந்த மூங்கில் மரத்தில் இவங்க வந்து நிறைய வித பொருட்கள் வந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, பேஸ்கட் கூட இருக்குல்ல, அந்த பேஸ்கட் மூங்கில் கூட, அந்த மூங்கில் கூடலாம் அதில் செய்கிறாங்க. மூங்கில் பாட்டில் செய்கிறாங்க. ரோடு பார்த்தீங்களா, நான் சொன்னல கொஞ்சம் காடு மாதிரி இருக்கணும். அதனால தான் நைட் நாங்கள் வந்து இந்த வழியில் வரல. டூரிஸ்ட் பீப்புள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு கம்மியாக தான் வர்றாங்க. அது எதனாலன்னு தெரியல. மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப க்ரீன் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இப்போ வந்து நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுல எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம வந்து அந்த கிளீனஸ்ட் வில்லேஜுக்கு போனோம்னா அங்கே வந்து இன்னும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்நேம் எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்மளோட அப்பா பேரை வந்து சர்நேமாக வந்து யூஸ் பண்ணுவோம்ல. மொத்தம் ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லாம் சர்நேம் வந்து அப்பா பேரை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த கிராமத்தில் மவுலிங் லாங் கிராமத்தில் அம்மாவோட பேரை வந்து சர்நேமாக வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாங்க இன்னும் நிறைய தகவல்களோட பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2.5 3 கிலோமீட்டர் வந்து 8 கிலோமீட்டர் வந்து நாங்கள் இங்கேருந்து நடந்து தான் போகிறோம். இப்போ இங்கே உள்ள வீடுகள்லாம் வந்து பார்த்துக்கலாம் மூங்கிலே மரத்திலே கட்டமைப்பாங்கன்னு சொன்னால. இங்கே பாருங்கள், அதே மாதிரி அந்த சைடில் உள்ள வால் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்களேன் மூங்கில் அந்த தட்டிலே வந்து அமைச்சிருக்காங்க. போகும்போது இன்னும் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே போகலாம். அப்படியே அந்த மூங்கில் மரத்தை விட இன்னொன்று பாதிக்கு பாதி அதிகமாக இருக்கிறது இதே மாதிரி பலாமரம். நிறைய பலாமரங்கள் இருக்குது. காடுனா இதாங்க காடு, சரியான காடு. நாங்கள் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இந்த இடம் மட்டும் மேகாலயா மட்டும் சரியான க்ரீன் கலரில் இருக்குது. நீங்களே பாருங்களேன், கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்குன்னு. இந்த ஆசியாவிலேயே கிளீனஸ்ட் வில்லேஜுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, குவாஹாட்டிலேருந்து வந்தீங்கன்னா 198 கிலோமீட்டர். அதுவே வந்து ஷிலாங்லேருந்து வந்தீங்கன்னா 62 கிலோமீட்டர். நாங்கள் வந்து அப்படியே லிஃப்ட் கேட்டே வந்துட்டு இருந்தோம். பாதி நிறைய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்லலாம் வந்தோம். லிஃப்ட் கேட்டு சில நேரத்தில் 2 வீலரில் வந்தோம். அந்த மாதிரி வரதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் இருக்குது அங்கே அந்த மவுலிங் லாங் போகிறதுக்கு. அப்படியே போகிற வழியில் இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனாக இருக்குது. இப்போ வந்து மழை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து ஓடைகள் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. நான் ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து காட்டுற மாதிரிங்க. இங்கே பாருங்களேன், தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதா? நிறைய இந்த செடி மரங்கள்லாம் இருக்கிறதுனால மறைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கலைக்குது, அப்படியே மூச்சு வாங்குது. ஏன்னா ரோடு அப்படியே கீழே இறங்கி வருது, திருப்பி பார்த்தா மேலே ஏறணும். இங்கே பாருங்க, நம்மளோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. எப்படி சுற்றி பாருங்களேன் எவ்வளோ காடாக இருக்குன்னு. நான் எங்களை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க இங்கே. யாராவது நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா, யாராவது மனிதர்கள் நடமாடுறதை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னொரு விஷயம் காட்டுறேன், நான் மேப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எந்த போகக்கூடிய அடுத்த டெஸ்டினேஷனே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே இருந்தோம் தஞ்சாவூரில். இங்கே தஞ்சாவூர்லேருந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்தோம் அஸ்ஸாமுக்கு. அஸ்ஸாமில் நம்ம வந்து ஷிலாங் வந்தோம். ஷிலாங்லேருந்து இப்போ வந்து இங்கே மவுலிங் லாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட பங்களாதேஷ் வெறும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த இருக்குல்ல, இது வந்து பங்களாதேஷ். நம்ம வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அதாவது எண்டில் இருக்கும். நான் வந்து கூகுள் மேப்லையும் இதை வந்து போடுறேன் சைடில். ஸோ அப்படியே வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் உள்ள என்ட்ரி ஆகி திரிபுரா, மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே இந்த இருக்குல்ல, இந்த கீழேயே இப்படியே வந்து திருப்பி வந்து மணிப்பூரில் என்ட்ரி ஆகும். மணிப்பூரில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே வந்து நாகாலாண்டு, இந்த நாகாலாண்டு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அருணாச்சல் பிரதேசில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து அப்பத்தானி ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை வந்து விட்டு எக்ஸிட் ஆயிடுவோம். இதுதான் நம்மளோட பிளான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, நாங்கள் வந்து நைட்டில் வந்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரு லைட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆளும் யாரும் வர்றதில்ல. தனியாக நாங்கள் போயிட்டு எங்கேயாவது மாட்டியிருப்போம், அவ்வளோதான். நெட்வொர்க் கிடைச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவில். சைடு பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பாக்கு மரம்.
ஆனால் மக்கள் வந்து இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். வராமல் எப்படி இந்த பாக்கு மரம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து இங்கே வர்றாங்க, ஆனால் அதிக மக்கள் கிடையாது. நம்ம போகக்கூடிய அந்த மவுலிங்லாங் வில்லேஜ்லேயே மொத்தம் 600 பீப்புள் தான் இருக்கிறாங்களாம். ஹாய் ஹாய். இங்கே பாருங்க, சின்ன சின்ன பேஸ்கெட் எடுத்துகிட்டு உங்களை எப்படி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். இப்போ காஞ்சாரையோ வேர் ஆர் யூ கோயிங்? ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது நினைக்கிறேன், சின்ன சின்ன குழந்தைங்க தானே. பின்னாடி வந்து ஒரு வண்டி வருது, லிஃப்ட் கேட்கலாமா? मॉर्निंग जाना है। हाँ मॉर्निंग बैठ सकते हैं? ओके। ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகாதான், நம்ம என்ன பண்ணுறது, நடந்தா அன்றைக்கி போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இங்கே நிறைய ஜாக் ஃப்ரூட் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ரோட்டில் இந்த மாதிரி நிறைய இருக்குது, பறிச்சுட்டு போகலாமா என்னன்னு தெரில. ஏய் இது என்னது இது? இங்கே பாருங்களேன். ஏய் இவ்வளோ பெரிய மண்புலா நான் பார்த்ததே இல்லை பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்புழுன்னு. அப்படிங்கப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் மண்புழு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு உள்ள மண்புழு இது. இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய இருக்குது, அப்படியே நம்ம ஒடிச்சிட்டு போய் தின்னுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா மூக்க துளைக்குது. பாருங்க மக்கள் வந்து காலையிலே வேலை கிளம்புறாங்க. கிஸ்லியே வாட் இஸ் பர்பஸ் திஸ்? follow ஆ ஓ ஓகே ஓகே ஓகே. விறகுகளை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி இந்த பாருங்களேன், விறகு இருக்குல்ல, அதை வந்து இதில் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த பர்பஸ்க்காண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ஓகே தேங்க்யூ. ஸோ இங்கே உள்ள மவுலிங்லாங் பசங்க. ஹாய் ஹஸ்ரா ஹதோ क्या नाम है? பாய். வெல்கம் டு மவுலிங்லாங். இந்த கிராமம் தான் இந்தியாவிலேயே மட்டும் இல்லைங்க, ஆசியாவிலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ். அது மட்டும் இல்லாமல் அழகான வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், கிளீனஸ்ட் வில்லேஜ் இந்த ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த கிராமத்துலேருந்து அப்படியே போயிட்டு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். என்னென்னலாம் அந்த கிராமத்தில் இருக்குது, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு. சரி நம்ம அப்படியே போகலாமா? வாங்க அமித் சலோ. இந்த மேகாலயா எத்தனை ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். உலகத்திலேயே ரொம்ப நீளமான குகை, உலகத்திலேயே அதிக மழை பொழிகிற இடம், ஆசியாவிலேயே ரொம்ப நீட்டஸ்ட் கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு மொத்தம் 3 ரெக்கார்டை வந்து இந்த மேகாலயா வச்சிருக்கு. இங்க பாருங்களேன், ஒவ்வொரு வீட்லயும் அழகழகான செடிகளை வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களோட எல்லைகளை வந்து இந்த செடிகளோட வந்து பாத்தீங்கன்னா வகுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் அண்ட் கம்பல்சரியா இருக்குமா. அதாவது வெளியில எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா. நம்ம டூரிஸ்டா வர்றவங்களுக்கு இந்த மாதிரி டாய்லெட் இருக்கு. ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க இந்த கிராமம். இன்னும் நம்ம இந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயத்தை காமிக்கிறேன் வாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த கிராமத்தை வந்து அழகாக்குதுங்க. இங்க பாருங்களேன், இந்த சின்ன சின்ன கல்லை பாருங்க, செடிகளை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. இந்த கிராமம் வந்து ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்கு? அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த கிராமத்தை வந்து இந்த மக்கள் வந்து பாரம்பரியமாக க்ளீனாகவே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த கிராமத்துக்கு வந்து எப்போ இந்த மாதிரி கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சதுன்னா 2006 டிஸ்கவர் இந்தியா மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா 2006 இந்த இடத்துக்கு வந்து ஆசியாவிலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து இந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த மூங்கில் மரத்தோட உபயோகத்தன்மை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நான் என்னோட வீடியோவில் நிறைய இடத்துல இந்த பேம்பு பேஸ்கெட் இதெல்லாம் காமிச்சிருப்பேன். இதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதுவும் மூங்கில் மரத்தில் வந்து செஞ்சது தான் நிழல் குடை. இந்த நிழல் குடையில் நீங்கள் வந்து வெயிலாக இருக்கும்போது வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். பாருங்கள் அந்த தோகை இருக்குல்ல, மூங்கில் மரத்தில் வந்து தோகை இருக்கும்ல, அந்த தோகையிலே வச்சு அதை செஞ்சிருக்காங்க பாருங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ள கொஞ்சம் கூட வெயில் வரல. இந்த கிராமத்தில் புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பிளாஸ்டிக் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. எல்லா இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தேவைப்பட்டால் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டுறணும். ரோடு பாருங்கள், ரோடும் வந்து செம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒவ்வொரு ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து பேம்பு பேஸ்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்களேன், மூங்கில் செஞ்ச ஒரு கூடை வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்மளோட குப்பைகளை வந்து இதில் போட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100 மீட்டர் தூரத்துலையும் இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த பேம்பு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுதுன்னு நான் சொன்னல. இங்கே பாருங்க, இவங்களோட அந்த பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் பட்டியை வந்து எல்லைகளை வகுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வில்லேஜ். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், கலர் கலர் பூக்கள். இது வந்து இருக்குல்லங்க, இந்த கூரை போட்டிருக்காங்கல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் இலைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு லாங் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். வாவ் செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து யாராவது வந்தாங்க, டூரிஸ்ட் பீப்புளெலாம் வந்தாங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கானது இது. உள்ளே உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுக்கலாம். செம கூலிங்காக வேறு இருக்குது. நைட்டும் இன்னும் நல்லா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து மூங்கில் தாங்க. வாட்டர் அவுட்புட் லைனை பாருங்களேன். இங்கே பாருங்கள், எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வந்து எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக போகுது பாருங்கள். வாட்டர் அவுட்லைன் இதெல்லாம் போகுது. இந்த இடத்துல அப்படியே புதைச்சிருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன், வாட்டர் யார் வீட்டுக்கெல்லாம் தேவையோ அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அந்த வெளியில் கொடுக்குறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் கூட பார்க்க முடியாதாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்களே அது வந்து கீழே கிடந்தது அப்படின்னா அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போவாங்களாம். அவங்களோட சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் சொல்லி வளர்க்குறாங்களாம். எங்கேயாவது பேப்பர் கிடந்தது அப்படின்னா அதை எடுத்து அந்த பேம்பு பேஸ்கெட் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் தெரியுதா, பேம்பு பேஸ்கெட், இதில் வந்து போட்டு போயிடுவாங்களாம் பேஸ்கெட். இங்கே பாருங்கள் குப்பை கிடக்கா.
இந்த கிராமத்தில் உள்ள சின்ன பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாருங்களேன், போதைப் பொருள் வந்து இங்கே வந்து அலௌடு கிடையாது. அப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பனிஷ் பண்ணுவாங்க, அஃபென்ஸ், ஒரு குற்றம் அது. அதேமாரி ஏதாவது வைலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் ரிப்போர்ட் டு இவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அந்த சின்ன ஸ்கூலை வந்து நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ப்ரைமரி ஸ்கூல், அதாவது CNI SSA அப்பர் ப்ரைமரி ஸ்கூல் மாவ்லிலாங். வாவ் பாருங்க. ஸோ ஸ்கூல் வந்து இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஒரு வேளை வந்து லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பில்டிங், அவ்வளோதான் ஸ்கூல். கிட்டத்தட்ட ரொம்ப மக்கள் தான் இங்கே வந்து வாழலையே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் தான் அந்த கிராமத்திலே இருக்கிறாங்க மொத்தமாகவே. அந்த மக்களுக்குள்ள சின்ன ஒரு ஸ்கூல் தான் அது. மூங்கில் மரத்தில் அழகான பாலம் அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இடையில வந்து ஆறு போகுது, அந்த ஆற்றுக்கு மேலே அந்த மூங்கில் பாலம். வாங்க அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். பாருங்கள், மூங்கில் மரத்தை என்னென்ன மாதிரியெல்லாம் இவங்க யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்களா அந்த ஆறு சொன்னல, அப்படியே போயிட்டு இது வந்து இன்னொரு அந்த தெருவில் வந்து கனெக்ட் ஆகுது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த ரோடு வழியாக மட்டும் நடக்காமல் சின்ன சின்ன தெரு இருக்குது, அந்த தெரு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த சின்ன தெரு வழியாக போகிறேன். இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து பேம்பூ ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த வந்து மூங்கில் மரத்தில் ஏறி அங்கேருந்து பங்களாதேஷை வந்து கிட்ட இருக்கான். அதை வந்து பங்களாதேஷோட வியூ பாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். பாருங்கள், இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள சின்ன தெரு. அந்த தெருவுலையும் வந்து பாருங்க எவ்வளோ க்ரீனரியாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து சோலார் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள வீட்டோட அந்த ஆர்கிடெக்ட்லாம் பாருங்களேன், அருமையாக இருக்குது. மேலே வந்து சீட்டு அண்ட் தகரம் தான் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சொர்க்கம் மாதிரி இருக்குங்க அந்த கிராமம். எங்கே பார்த்தாலும் ஒரே கலர்ஃபுல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீனு. அல்டிமேட்டாக இருக்குது. எங்கே பாருங்கள், நான் சொன்னல உட்கார்றதுக்கான இடம் அந்த மூங்கிலில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கிராம மக்கள்லாம் வந்து டைம் பாஸ் வந்து ஈஸியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் ஆனால் போதும், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உட்காரலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பேம்பூ. வாங்க எப்படியோ வந்து வெளியில் போவோம். சரி, இந்த கிராமத்தில் வந்து மழை பெஞ்சுதுன்னா என்ன ஆகும்? மழை பெஞ்சுதுன்னா தண்ணியெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகியே போயிட்டு இருக்கு. அது ஒரு வழி இருக்குது. இன்னொன்று வந்து மழை நீரை வந்து சேமிக்கிறாங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் அந்த மழை நீரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களா. அங்கே பாருங்க, நான் காட்டுற பாருங்க. இந்த இடத்துல இங்கே ஸ்டோன் வச்சு அடிக்கிறாங்கல்ல, இதுக்கு கீழே வந்து மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வந்து ரிலீஸ் ஆகுமா. மழை பெஞ்சு தண்ணி வந்து அது உள்ளே போயிடும். அது உள்ளே போனதுக்கு அப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் வந்து அங்கே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வில்லேஜில். இன்னும் நிறைய இருக்குது, வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். பார்த்தீங்களா, அங்கே ஒரு அழகான ஒரு சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. ரொம்ப பழமையான சர்ச்சுங்க. இந்த கிராமத்திலே இதுதான் ரொம்ப பழமையான சர்ச். இது வந்து கிட்டத்தட்ட 1002 வந்து கட்டியிருக்காங்க. அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, மவுலிங்லாங் ஃபவுண்டட் இன் 1902 அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே வந்து ஒரு பழமையான சர்ச். இந்த கிராம மக்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கிராமம் வந்து பழமையான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு. 122 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரி சர்ச் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த சர்ச் இது. இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அப்படியே பாருங்க, உட்காந்து அழகா வந்து நம்ம வாட்டுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க பாருங்க. கார்டன் மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்களேன், அந்த பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக போயிட்டு தண்ணி வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு இது கூட வந்து எவ்வளோ அழகாக வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி பாருங்களேன், எவ்வளோ கல் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாக வந்து ஒரு குப்பை கூட கிடையாதுங்க. நம்மளே குப்பையை வேணுங்கிறதுக்கே போட்டாலும் அந்த மக்கள் வந்து எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அடுத்த தடவை நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்களாம் இந்த குப்பையை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்து நம்ம வந்து ஏதாவது சாக்லேட் பேப்பரோ ஏதாவது ஒன்று கீழே போட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்களாம். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த வீடுகள், அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வழி, அது கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எந்த மக்களோட அதிக நடமாட்டமும் காணும். ரொம்ப மக்கள் கிடையாது இந்த ஊரில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 பேர்கிட்ட அந்த சின்ன கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்களாம். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து பங்களாதேஷ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து ஒரு தடவை கூட காட்டலை. ஸோ இங்கேருந்து பாருங்க, ஸ்கை வியூ பாயிண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே போய் அது மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷோட வியூ பாயிண்ட் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆகும். சரி, நம்ம 30 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்க, உங்களுக்காண்டி போய் காட்டுறேன், போய் பார்க்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே போகலாம். ஸோ இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் இருக்குது, மேலே ஏறணும். இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போகணும், மேலே அந்த மாதிரி போயிட்டு இன்னும் நல்லா மேலே போயிட்டு அங்கே இருக்குது அதோட வியூ பாயிண்ட்டு.
நல்லா கொஞ்சம் உயரத்தில் தான் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்தியாவிலேருந்து பங்களாதேஷோட பார்டரை வந்து பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து அங்கே தான் போகிறோம். பங்களாதேஷ் பார்டருக்கு தான் நம்ம போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போ நான் வந்து டாப் வியூவிலேருந்து பங்களாதேஷ் பாயிண்ட் வந்து காட்டுறேன். என்ன கொஞ்சம் வயசானவங்களாம் அந்த பாருங்கள் நடந்து வராங்க, பயந்து நடந்து வராங்க. ஓகே, உங்களுக்கு முதல்ல வந்து சைடு கொடுத்துருவோம். ஒயர் இருக்குல்ல, ஒயரு, நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒயரு, அந்த ஒயரில் வந்து இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க நடந்து வர்றாங்க. அவங்களுக்கு வழியை விட்டுட்டு அவங்களே நமக்கு வந்து வழியை விட்டுட்டாங்க. ஓகே, இது நல்ல டாப் வியூ வந்து செமையாக தெரியுதுங்க. இந்த மூங்கில் மரத்துலேருந்து பங்களாதேஷோட வியூவை வந்து பார்க்க போகிறோம். வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், மூங்கில் மரத்தோட அந்த டாப் சைடுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்களேன், ஒரே வந்து நதி ஒன்று தெரியுங்க. அந்த நதி தெரியுதுல, அந்த நதி தான் வந்து பங்களாதேஷோட நதி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து அதாவது வெதர் கண்டிஷன் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபாகியாக இருக்குல்ல, அதனால அந்தளவுக்கு விசிபிலிட்டி கிளியராக தரல. ஆனால் எனக்கு நீங்கள் வந்து நேராக வந்து கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நதி தெரியும். அந்த நதி வந்து பங்களாதேஷோடதுங்கிறாங்க. சில பேர் பங்களாதேஷ் அந்த நதியை தாண்டா தான் பங்களாதேஷ் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து கிளியராக வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மூங்கில் மரத்தில் தான் நிற்கிறோம். பாருங்கள், இங்கே பார்த்துங்க, ஒரு பெண் கூட நிற்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்டேன் பங்களாதேஷ் வந்து இங்கேருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்கிறாங்க எனக்கு நதி தான் தெரியுது அப்படின்னு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கேருந்து நான் சொன்னல ஒரு அழகான காடு ஒன்று இருக்குன்னு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து வந்தோம். ஆனால் அந்த காடு வந்து அதை தாண்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த காடு தெரில பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கீழே இறங்கலாமா? இன்னொரு விஷயம், நம்ம வந்து நாளைக்கு போய்ட்டு நேராக அந்த பங்களாதேஷ் பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை வந்து உங்களுக்கு கிட்டக்கே வந்து நான் காட்டுறேன். என்ட்ரி பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்டர் ஏரியா, அந்த பார்டர் ஏரியாவுக்கு தான் நம்ம நாளைக்கு போகிறோம். எதிர வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பாதை, கொஞ்சோடு தான் சைஸ் இருக்குது, வழி உள்ள பாதை. இதில் மக்கள் வந்து நம்ம யாராவது எதிர்க்க வராதப்ப நம்ம வந்து இறங்கிடணும். பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு சாய்வாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். கொஞ்சம் உடஞ்சிரும் அப்படிங்கிற பயப்படுறவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். பேம்பூ ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவில் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வந்து இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒன்று நாங்கள் அந்த பங்களாதேஷ் பார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நாளைக்கு நாங்கள் வந்து அந்த பார்டர் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேம்பூ ட்ரெக்னு ஒன்று இடம் சொன்னல, அங்கே வந்து அது இதை விட நல்ல அட்வென்ச்சராக இருக்குமா. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பங்களாதேஷோட அந்த பார்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். சிமெண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மேகாலயா மக்களோட வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ தான் அந்த மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தகரம் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, வெறும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வந்து இந்த மாதிரி கட்டை இருக்குல்ல, இந்த மர வகையை போட்டு இது எல்லாமே வந்து பாருங்களேன் மூங்கில் தான். அது இந்த மூங்கிலே அவங்க வந்து வீடு போட்டு கட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த இவங்களோட ஸ்டைல் வந்து இந்த வீடு கட்டுறாங்கல்ல, இந்த ஸ்டைல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. अरे घर का तो पूरा नहीं आ रहा ना, कट रहा है घर भाई, मैं तो घर है ना, घर दिखाना है, हट रहा मैं. அப்படியே இந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த பூச்சி சத்திரங்க தான் கேட்குது பாருங்கள், எப்படி கேட்குதுன்னு. சத்தம் பயங்கரமாக சத்தம் கேட்குது. அமைதியான காடு, யாருமே வந்து போகல. அந்த இதில் வந்து இந்த பூச்சி சத்தம் வந்து அப்படியே பயங்கரமாக கேட்குது.